இயேசுவுக்காக விண்ணரசுக்காக செய்யப்படுகின்ற தியாகம் அது இழப்பு அல்ல. இழக்கின்ற யாவும் பல மடங்கு கொடுக்கப்படும். குருக்கள் துறவிகள் தங்களையே கடவுளுக்கு அர்ப்பணமாக்கி அர்ப்பண வாழ்வு வாழ்கின்ற கன்னியர்கள், இயேசுவின் பெயரால் இவர்கள் வாழ்வு பலருக்கு பயனுள்ளதாகி இவர்களுக்கும் பல நல்உறவுகளும் நல்ல ஆசீரும் கிடைக்கிறது. அதே போல குடும்பங்களில் இருக்கிறவர்கள் செய்கின்ற தியாகங்கள் இயேசுவின் பெயரால் இறையரசுக்காக இயேசுவுக்காக செய்யப்படுகிற பொழுது நல்லாசியும் நல்லுறவும் பல மடங்கு கிடைக்கும். இயேசுவினுடைய வார்த்தைகள் இவைகள். முதல் வாசகத்திலே கூட நாம் வாசிக்க கேட்டோம், பலிகளை விட கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பதே சிறந்தது. கடவுளின் கட்டளைகளை கடைபிடிப்பது பல தியாகங்களை செய்வதற்கு சமமாகும். நம்முடைய சுயநலம், நம்முடைய கோபம், பாவ இயல்புகள் இதையெல்லாம் விட்டுவிட்டு நல்லவற்றை செய்ய வேண்டும், நல்லபடி வாழ வேண்டும். அந்த தியாகம் ஒருபோதும் வீண் போகாது. தவக்காலம் ஆரம்பிப்பதற்கு முன்னால் முதல் நாளிலே இந்த சிந்தனை நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. தவக்காலம் இதற்கு சிறந்த காலம். எங்கே ஆண்டவர் நம்மை எதை தியாகம் செய்ய சொல்கிறார் என்பதை யோசித்து பார்த்துக்கொள்வோம். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக.